இதுவரை இருந்த ஸ்லாப் 5 ஸ்லாப், 0% ஒரு ஸ்லாப், 5% ஒரு ஸ்லாப், 12% ஒரு ஸ்லாப், 18% ஒரு ஸ்லாப், 28% ஒரு ஸ்லாப். ஏன் 0% ஒரு ஸ்லாப்னு சொல்றோம்னு பார்க்கணும். இன்றைக்கு சில பொருட்கள் 0%ல இருக்கலாம், நாளை அவை 5% ஆகலாம், அல்லது 12%ல இருந்து 0%க்கு மாறலாம். அப்ப இதுவும் ஒரு ஸ்லாப். அந்த ஸ்லாபுக்கு வரி 0%. அப்ப 5 மாடல் இருந்தது. இன்றைக்கு 0% அப்படியே தான் இருக்கு, 5% அப்படியே தான் இருக்கு, 12% இல்லை, 18 இருக்கு, 28, 40 ஆயிடுச்சு. அப்போ 5 4 ஆகி இருக்கிறது. இல்ல 0%யும் 28%, 40% எடுக்கக்கூடாது, அது குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 3 ஸ்லாப் 2 ஸ்லாப் ஆயிருக்கு. இது எப்படி ஒரு நடைமுறையில் அதே பிரச்சனை தானே இருக்க போகுது. இல்லை, சிம்பிளிஃபை பண்ணிட்டோம், 2 ஸ்லாபாக கொண்டு வந்த மாதிரி சொல்கிறேன். கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய கருத்து தவறுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அழகும் நானும் சேர்ந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறோம். அங்கே போய் நம்ம 3 பொருட்கள் வாங்குகிறோம். ஒன்று சப்பாத்தி, 2வது டூத் பிரஷ், டூத் பேஸ்ட், 3வது ஒரு கோக் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. பில் போடுற இடத்துக்கு வந்தீங்கன்னா சப்பாத்திக்கு 0% டேக்ஸ், டூத் பிரஷுக்கு 5% டேக்ஸ், கோக்குக்கு 40% டேக்ஸ். இப்படித்தானே பில் போடுவாங்க. சப்பாத்திக்கு பில் போட மாட்டாங்களே 0%ன்றதுனால. கிடையவே கிடையாது. அப்போ அந்த வியாபாரியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த 4 பேஸ்கெட்டில் ஏதாவது ஒரு பேஸ்கெட்டில் அந்த பொருள்கள் அடங்கியே ஆகணும். அப்போ 4 முனை தானே வரி. இப்போவும் பாருங்க, இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம், மாறுதல்கள் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பழைய முறையிலிருந்து இதுக்கு சிம்பிளிஃபை ஆயிருக்கணும்ல. கடந்த 8 வருடங்களாக ஏன் வியாபாரிகள் ஜிஎஸ்டியை எதிர்த்தார்கள்? ஏன் பல சிறு குறு நிறுவனங்கள் ஜிஎஸ்டியினால் அழிந்து போனது? காரணம் என்ன? 3 காரணம்.